بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال الله عز وجل لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். சாந்தியும் சமாதானமும் நம் உயிரினும் மேலான உத்தம தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் உற்றார் உறவினர் மீதும் அவர்களை பின்பற்றிய தோழர்கள் மீதும் தாபியீன்கள் மீதும் தாபியீன்கள் மீதும் இமாம்கள் மீதும் இங்கே அமர்ந்து இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் அன்பும் கருணையும் ஈரேற்றமும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்து எனது ஜும்ஆவின் உரையை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த தினம் என்று சொல்லக்கூடிய ஒரு மாதத்தில் நாம் எல்லோரும் இருந்து கொண்டிருக்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பலரும் பலவிதமாக புரிந்து வைத்ததனுடைய அடிப்படையில் இக்காலகட்டத்தில் என்ன செய்ய வேண்டும் என்பதனை அவரவர் முடிவு செய்து அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். நாமும் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றக்கூடியவர்கள். அவர்கள் நமக்கு இந்த கைடன்ஸை, இந்த வழிகாட்டுதலை கொடுக்கவில்லை என்று சொன்னால் நாம் எப்படி இருந்திருப்போம் என்பது நமக்கு தெரியாது. அல்லாஹ் தாலா ஹத்ம நுபுவா என்று சொல்லக்கூடிய இறுதி நுபுவத்தை, இறுதி நபித்துவத்தை அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கினான். அதற்கு பிறகு நபி இல்லை. ஆக இப்படிப்பட்ட ஒரு உத்தமரை நம்முடைய நபியாக நாம் ஆக்கி வைத்திருக்கின்றோம், அதாவது கொண்டிருக்கின்றோம். அல்லாஹுடைய மாபெரும் கிருபையால் அல்லாஹ் நமக்கு அந்த பாக்கியத்தை வழங்கி இருக்கிறார். அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சரியாக யார் உள்வாங்கி கொண்டார்களோ அவர்களுடைய வாழ்க்கையினுடைய ஒரு ஒரு அம்சமும் ஒரு ஒரு நகர்வும் அவர் இழுத்து விடக்கூடிய ஒரு ஒரு மூச்சும் கூட அதை பற்றி சிந்தனையில் இருக்கும். ஒரு தூய்மையான ஒரு கல்வியை அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்தார்கள். தூய்மையான கல்வி என்று சொன்னால் அதிலே கலப்படம் இருக்காது, திரிபுகள் இருக்காது, இடைச்செருகள் இருக்காது, ஆதாரமற்றது இருக்காது. ஆத்தன்டிக் இன்ஃபர்மேஷன், ஆத்தன்டிக் சோர்ஸ். அந்த சோர்ஸ் என்பது குர்ஆன், அல் குர்ஆன். அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் அதை பற்றியும் நமக்கு அறிமுகம் செய்தார்கள். இரண்டு விஷயங்களை உங்களுக்கு நான் விட்டு செல்கிறேன். தரக்து ஃபீக்கும் அம்ரைன் லன் ததில்லு மா தமஸ்ஸக்தும் பிஹிமா. அதனை நீங்கள் பின்பற்றும் காலமெல்லாம் வழி தவறவே மாட்டீர்கள். லன் என்ற வார்த்தை அரபி வார்த்தையில பயன்பாடு என்பது அது ஒரு நெகேஷன், ஒரு பவர்ஃபுல் நெகேஷன். எதை பற்றி இது சொல்கிறது?
லன் ததில்லு, யூ வில் நெவர் கெட் ஆஸ்ட்ரே, நீங்கள் ஒருபோதும் வழி தவற மாட்டீர்கள். அப்படிப்பட்ட ஒரு உறுதியான ஒரு நிலைப்பாடு அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவதை கொண்டு இருக்கிறது. அதனை உரிய முறையில் நாம் விளங்கிக் கொள்வது என்பது நமக்கு முக்கியம். எத்தனையோ புத்தகங்களை வாசிக்கின்றோம். நிர்பந்திக்கப்பட்ட அடிப்படையிலே பள்ளிக்கூடத்தினுடைய கலாசாலைகளினுடைய பாடங்களை கூட படிக்கின்றோம். அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை படித்து பார்த்திருக்கிறோமா? அப்படிப்பட்ட ஒரு ஏடு நம்ம வீட்டில் இருக்கிறதா? 40 பக்கத்திலிருந்து 400 பக்கத்திலிருந்து 4000 பக்கத்திலிருந்து 4 லட்சம் பக்கத்தையும் தாண்டி இன்னும் எத்தனை பக்கம் அதை எழுதி கொண்டே இருந்தாலும் அந்தந்த காலத்தில் வாழக்கூடியவர்களுக்கு அது ஒரு 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 லைட்டாக, ஒரு கலங்கரை விளக்காக அவர்களுடைய வாழ்க்கை அமைகிறது. ஒரு தூய்மையான கல்வி அதிலிருந்து கிடைக்கிறது. ஆனால் நாம் சிந்தித்து பார்த்திருக்கிறோமா? நம் கண் முன்பாக எதையெல்லாம் விளம்பரப்படுத்தப்படுகிறதோ, நம்முடைய குடும்பத்தில் அல்லது நம்முடைய நட்பு வட்டாரத்தில் யார் யார் என்னென்ன பயின்று கொண்டிருக்கிறார்களோ அதில் ஏற்படக்கூடிய ஒரு கவர்ச்சி அண்ணலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில் நமக்கு ஏற்படுகிறதா? அவைகளெல்லாம் ஏதாவது ஒரு வகையிலே நம்மை அட்ராக்ட் செய்கிறது என்று சொன்னால், அண்ணலார் பற்றிய அந்த சிந்தனை என்பது எந்த அளவிற்கு அட்ராக்ட் செய்திருக்க வேண்டும், அது நம்முடைய வாழ்வில் நிகழ்கிறதா? அதனை இந்த காலத்திலே சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு சம்பிரதாய அடிப்படையில் ஒவ்வொரு வருஷமும் இப்படி செய்வோம், எனவே இந்த வருஷமும் அப்படி செய்வோம் என்று சொல்லிவிட்டு அண்ணலாரை மறந்த ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால் உண்மை முஸ்லிமாகவே ஆக முடியாது. உண்மையான முஸ்லிமாகவே ஆக முடியாது. குர்ஆனினுடைய பல வசனங்களிலே அல்லாஹ் தஆலா நபிகளாரை சேர்த்து சொல்கிறார். இத்திபா என்று சொல்லக்கூடிய அந்த வசனம், நபியை பின்பற்றக்கூடிய வசனத்தில் கூட அல்லாஹ் நபியை பின்பற்றுவதை பற்றி சொல்கிறான். அல்லாஹ்வை பின்பற்றுவது என்பது நபியை பின்பற்றுவதில் இருந்து இருக்கிறது. அதைதான் ஆரம்பத்தில், அதாவது ஒரு வசனத்திலே அல்லாஹ் இப்படி சொல்லி காட்டுகிறான். குல் இன் குன்தும் துஹிப்பூன் அல்லாஹ் ஃபத்தபிஊனி யஹ்பிபுக்கும் அல்லாஹ். நபியை நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பீர்கள் என்று சொன்னால் எனக்கு கீழ்ப்படியுங்கள், என்னை பின்பற்றுங்கள், அப்போதுதான் அல்லாஹ்வை நீங்கள் நேசித்தவர்கள் ஆவீர்கள் என்று அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லும்படியாக இந்த வசனத்தை இறக்கி வைக்கிறான். இந்த வசனம் இறக்கப்பட்டதற்கான ஒரு காலத்தை கூட இமாம் தபரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குறிப்பிடுகின்ற போது, கால கௌமுன் அலா அஹ்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யா முஹம்மத் இன்னா நுஹிப்பு ரப்பினா. ஒரு கூட்டத்தார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து, முஹம்மதே, எங்களுடைய இரட்சகனை நாங்கள் அதிகமாக நேசிக்கின்றோம் என்று சொன்ன போதுதான் இந்த வசனத்தை அல்லாஹ் இறக்கி வைக்கிறார். அப்படியா? கொல் நபி, நீங்க அவங்களுக்கு பதில் சொல்லுங்க. இன் குந்தும் துஹிப்பூன் அல்லாஹ, அல்லாஹை நீங்கள் நேசிப்பீர்கள் என்று சொன்னால் ஃபத்தபிஊனி, என்னை பின்பற்றுங்கள், என்னை பின்பற்றுங்கள். இத்திபா, ஃபாலோயிங். நாம் யாரை பின்பற்றுகிறோம்? பல அரசியல் தலைவர்களை பின்பற்றுகிறோம், பல சினிமா ஸ்டார்களை பின்பற்றுகிறோம், பல ஸ்போர்ட்ஸ்மேன்களை பின்பற்றுகிறோம், வியாபாரத்திலே முன்னோடிகளாக யாராவது இருந்தால் அவர்களை நாம் பின்பற்றுகின்றோம். அண்ணலம் பெருமானாரை பின்பற்றி இருக்கிறோமா? எனவே நான் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பே பயனற்ற கல்வியில் இருந்து பாதுகாப்பு. பயனற்ற கல்வியில் இருந்து பாதுகாப்பு. நபிகளாருடைய வாழ்க்கையோடு தொடர்பு படுத்தி பார்த்தால் தான் அதுக்கு ஒரு விடையும் கிடைக்கும். இந்த தலைப்பு எப்படி என்னுடைய சிந்தனையில் உருவானது? அண்ணலார் கற்றுத்தந்த ஒரு துஆ, ஒரு பெரிய துஆ. அல்லாஹும்ம இன்னா நஊது பிக மினல் ஹம்மி வல் ஹுஸ்ன் வல் அஜ்ஸி வல் கஸல் வல் ஜுப்னி வல் புக்ல் என்று சொல்லக்கூடிய, அதாவது அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் அஜ்ஸி வல் கஸல் வல் புக்லி வல் ஹரம் வ அஸாபில் கப்ர் அல்லாஹும்ம ஆதி நஃப்ஸி தக்வாஹா வ ஸக்கிஹா அன்த கைரு மன் ஸக்காஹா அன்த வலியுஹா வ மௌலாஹா அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் இல்மின் லா யன்ஃபா. இப்படி ஒரு நீண்ட துஆ இது. சோம்பலை விட்டும், கோழைத்தனத்தை விட்டும், தளர்ச்சி என்று சொல்லக்கூடிய ஒரு சோர்வு நிலையை விட்டும், அல்லாஹ்வே உன்னிடத்தில் நான் காவல் தேடுகிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை பார்த்து பிரார்த்தனை செய்கிறார்கள். அஸாபில் கபர் நாம் சிந்தித்தே பார்ப்பது கிடையாது. அதை பற்றி சிந்தனையே கிடையாது. அது வந்தால் பார்ப்போம். ஆனால் முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு நம் வயதிற்கு ஒத்தவர்கள் அல்லது நம்மை விட வயதில் குறைந்தவர்கள் அதிகமாக இறக்கக்கூடிய காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எப்போது வேண்டுமானாலும் நமக்கு அந்த பெல் ரிங் ஆகலாம். நவ் இட் இஸ் யுவர் டர்ன், கம் ஆன்,
அப்படின்னு அல்லாஹ் தாலா வானவரை இறக்கி நம்முடைய ரூஹை பிடுங்கலாம். சர்வ சாதாரணமாக கண்களிலே பார்த்து கொண்டிருக்கிறோம். அதாபில் கபரை பற்றி என்றைக்காவது நினைத்து பார்த்திருக்கிறோமா? எப்படி கபர் வேதனை செய்யப்படும்? யார் துணைக்கு வருவார்? வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை என்று ஒரு கவிதையில் எழுதி வைத்தான். கடைசி வரை யாரோ, கடைசி வரை அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே நின்று கொண்டிருக்கிறார்கள், நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நீ என்னை பின்பற்று. நாளைக்கு மறுமையில் கூட எந்த நபியும் கேட்க முடியாத அந்த நேரத்திலே உங்களுக்காக பிரார்த்தனை கூறுவதற்காக, உங்களுக்காக மன்றாடுவதற்காக நான் சித்தமாக இருக்கிறேன், நான் உறுதியோடு இருக்கிறேன். என்னை பின்பற்றுங்கள் உலகில். அப்பதான் சாட்சியாக வருவாங்க மறுமையில. நபி சாட்சியாக வர வேண்டும். அப்ப அந்த அதாபுல் கபர் என்பது நபியை பின்பற்றினால்தான் நடக்கும். அந்த அதாபுல் கபரை விட்டு விலகி இருத்தல் என்பது அன்னலாரை பின்பற்றினால் மட்டும்தான் முடியும். அது குரானை கொண்டு. ரிவிலேஷன், குரான் என்பது ரிவிலேஷன், இன்சால், அல்லாஹ்வால் இறக்கி அருளப்பட்டது. யாருக்கு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. எழுத்தாகவா இறக்கி வைக்கப்பட்டது? வாய்ஸாக, ஒலியாக, சவுண்டாக. யார் கொண்டு வந்தா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். எப்படி ஓதி காட்டினார்கள்? எனக்கு இப்படி இப்படி ஓதி காட்டப்பட்டது என்று அந்த வகைகளை சொல்கிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். 7 என்று இருக்கிறது, 10 என்று இருக்கிறது, அதுக்கும் கூடுதலாகவும் சில ரிவாயத்துகள், அறிவிப்புகள் இருக்கின்றன. ஆக ஓதும் முறைகளில் கூட ஸ்டைல் இருக்கிறது. குரானை ஓதும் முறை, குரானையே ஓத தெரியாத ஒரு துர்ப்பாக்கிய நிலையில் அதிகமான வாரிசுகளை விட்டு கொண்டு இருக்கிறோம் நாம். அதிகமான வாரிசுகள் குரானை எழுத்து கூட்டி படிக்க தெரியாத ஒரு சமூகம் ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணிட்டோம். இந்த தீனை புறக்கணித்ததுனால், இந்த தீனனுடைய கல்வியை விட்டு ஒழித்ததுனால், உலகம் என்பது சதாமனுடைய நெஞ்சிலே போட்டு அழுத்தி கொண்டிருந்ததுனால் தீனை மறந்து போனோம், தீன் கல்வியை மறந்து போனோம். ஆனால் நிரந்தர வாழ்க்கை எது? அன்னலாரினுடைய ஒரு சம்பவத்திலிருந்தே அதனை நான் நினைவூட்ட விரும்புகிறேன். நிரந்தர வாழ்க்கை. ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோழர்களோடு ஒரு பகுதியை கடந்து செல்கிறார்கள். அங்கே ஒரு இறந்த ஆடு, ஒரு ஆடு செத்து கிடக்கிறது. இறந்த ஆடுன்னா ஒரு கண்ணியத்தோடு பேசக்கூடிய ஒரு வார்த்தை. சொல்லக்கூடிய சப்ஜெக்டினுடைய லெசன் நமக்கு விளங்காது. அது ஒரு செத்த ஆடு, ஒரு பிணம். அந்த ஆட்டை கடக்கின்ற போது அப்படியே நின்று கொண்டு சஹாபாக்களை, தன்னுடைய தோழர்களை பார்த்து, யாராவது உங்களிலே யாராவது ஒருவர் ஒரு திர்ஹமையாவது கொடுத்து இந்த ஆடை நீங்கள் வாங்கிக் கொள்வீர்களா? வாங்கிக் கொள்வீர்களா? ஒரு திர்ஹம் மட்டும்தான் செலவழிக்கணும், இந்த செத்த ஆடை யாராவது வாங்குவீங்களா? எப்படி ரசூலுல்லாஹ், இதை கொண்டு எனக்கு என்ன பயன்? இதை கொண்டு எனக்கு என்ன பயன்? சஹாபாக்கள் கேட்டபோது, இந்த உலகம் இப்படித்தான், இந்த உலகம் அவ்வளவுதான். என்ன பெரிய ரொம்ப அரட்டி கொண்டு உலகத்துல அப்படி இப்படி என்று நம்மை ரொம்ப பலமிக்க ஒரு காரியமாக. இன்னொரு சம்பவம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி முழுக்க முழுக்க ஆய்வு செய்தவர்கள், முஸ்லிமாக இருக்கட்டும், முஸ்லிம் அல்லாதவர்களாக இருக்கட்டும், அவர்கள் யுனானிமஸ்லி they come to a conclusion, a conclusive statement. அவங்க எல்லாருமே ஒருமித்த குரல்ல சொல்லக்கூடிய ஒரு அடிப்படையான விஷயம் என்ன தெரியுமா? எப்படி இந்த மிஷனை டெலிவர் பண்ண முடிந்தது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 23 ஆண்டுகள், வெறும் 23 ஆண்டுகள் இந்த நுபுவத்தை அல்லாஹ் வழங்கிய பிறகு அரபுலகம் மாறி 14 நூற்றாண்டுகளை கடந்து நம்முடைய உள்ளத்தில் கூட மிகப்பெரிய அளவிற்கு ஒரு தாக்கத்தை உண்டாக்கி இருக்கிறது. உலகம் முடியக்கூடிய நாள் வரைக்கும் அதுதான் நடக்கப் போகிறது. பல உள்ளங்களை புரட்டி போட்டிருக்கிறது, பல சிந்தனைவாதிகளை நின்று யோசிக்க வைத்திருக்கிறது. அன்னலார் 23 ஆண்டுகால வாழ்க்கை. அப்ப அந்த அறிஞர்கள், சிந்தனையாளர்கள் சொல்கின்ற போது நேரத்தை திட்டமிட்டு ஒரு செயலையும் செய்தார்கள். நபியினுடைய டைம் மேனேஜ்மெண்ட் என்பது மறுமையிலிருந்து துவங்குகிறது. நம்முடைய டைம் மேனேஜ்மெண்ட் உலகத்திலேயே முடிஞ்சு போகிறது, அது மறுமையிலிருந்து துவங்குகிறது. அதனால மறுமை என்பது நிரந்தரம். மௌத்துக்கு மௌத்து கொடுத்துருவான் நல்லா, எல்லாரும் நம்ம நம்பிதான் வச்சிருக்கோம். மறுமைக்கு மறுமையில கபரில் நாம் வைக்கப்பட்ட பிறகு, மண்ணோடு மண்ணாக சங்கமித்து விட்ட பிறகு மீண்டும் ஒரு வாழ்க்கை இருப்பது என்பது நம்முடைய ஈமான். யௌமுல் ஆஹிர் என்பது அது உறுதியான அல்லாஹ்வினுடைய ஒரு கோட்பாடு. அன்னலார் நமக்கு கற்றுத்தந்த ஒரு சிந்தனை. அந்த யௌமுல் ஆஹிர் என்பது நிரந்தரம். அங்கே மரணம் கிடையாது, மரணத்திற்கு மரணம். அப்படின்னா என்ன? நிரந்தர ஜீவிதம், வாழ்க்கை மட்டும்தான் இருக்கும்.
வாழ்க்கையிலே நான் எந்த பக்கம் இருப்பேன்? வலது பக்கமா, அஸ்ஹாபுல் யமீனாக வலது பக்கத்திலா, அஸ்ஹாபு ஷிமாலாக இடது பக்கத்திலா? வலது பக்கத்திற்கு போனால் என்ன கிடைக்கும்? சொர்க்கம் கிடைக்கும். இடது பக்கத்திலே போனால் என்ன கிடைக்கும்? நரகம் கிடைக்கும். இந்த ரெண்டு சாய்ஸ் தான். ஆராஃபை பற்றி வருகிறது. சூரா ஆராஃப் என்றே அல்லாஹ் தாலா குரானிலே அந்த அத்தியாயத்தை அவன் நமக்கு வழங்கி இருக்கிறான். ஆராஃப் சொல்லக்கூடிய விஷயம் என்பது இடைப்பட்ட நேரம், அது ஒரு சொற்ப காலம். அவங்களுடைய வெய்யிங் இருக்குது அல்லவா, இந்த உலகத்துல இருந்து செஞ்சுட்டு போன செயல்பாடுகள் ஈக்குவலாக இருக்கு. சோ நரகமா சொர்க்கமாண்டு முடிவு பண்ண முடியல. அவங்கள கொஞ்ச நாளைக்கு விட்டு வச்சிருவான். இதெல்லாம் சீராவிலே நமக்கு தெரிகிறது, ஆனால் அவருடைய வாழ்க்கையிலே தெரிகிறது. அவங்களுடைய தட்டழிவு எப்படி இருக்கும் என்பதனை எல்லாம் அந்த சீரா படம் பிடித்து காட்டுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீசுகள் படம் பிடித்து காட்டுகிறது. சொர்க்கவாசிகளை பார்ப்பாங்களாம், ஏக்கப்பட்டு அவர்கள் தங்களையே அதிலேயே ஈடுபடுத்தி கொண்டிருப்பார்களாம். சொர்க்கவாசிகள் அங்க எந்த அளவுக்கு என்ஜாய் பண்றாங்க அதை பார்ப்பாங்களாம். எல்லாம் குர்ஆன்ல அல்லாஹ் வரிகள்ல சொல்றான். அப்புறம் நரகவாசிகளை பார்ப்பாங்களாம், சிரமத்தை பார்ப்பார்களாம். இங்கு பார்க்கும்போது அதோட என்ன சேர்த்துருங்கும் போது அங்க பார்க்கும்போது அதை விட்டு என்ன விலகிறது. அப்ப என்ன செஞ்சிருக்கிறா? ஈக்குவலா இருக்கு. அல்லாஹ் ஆதில், அல்லாஹ் தாலா அவன் நீதம் மிக்கவன். அல்லாஹ் முக்சித், அல்லாஹ் தாலா நியாயம் செலுத்துபவன். அதுல இருக்க மாட்டான். இரக்கத்தை கொண்டு நீதத்திலிருந்து கொஞ்சம் தாண்டி இரக்கத்தை அதிகப்படுத்துவான். அந்த இரக்கத்தை பெறுவதற்கு கொஞ்ச காலம் விட்டு வைக்கிறான். உலகத்திற்கு பிறகு நம்முடைய வாழ்க்கை முடிந்து அந்த நிரந்தர வாழ்க்கையை துவங்கியதற்கு பிறகு அதுக்கு பேர் ஆராஃப். அதுவும் ஒரு சொற்ப காலம். நிரந்தர வாழ்க்கைக்கான ப்ரிப்பரேஷன் என்ன? நம்மிடத்தில் என்ன தயாரிப்பு இருக்கிறது? எதை நாம் சேர்த்து வச்சிருக்கிறோம்? அண்ணலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 23 ஆண்டு காலம் வாழ்ந்தது யார் யாரோ படிக்கிறார்கள், எத்தனை PhDகள் முடிக்கப்பட்டிருக்கிறது, எத்தனை வால்யூம்கள் நூல்கள் எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்குதான் சீராவை பற்றி தமிழ் உலகம் பேசிக் கொண்டிருக்கிறது. கடந்த 40-45 ஆண்டுகளாக. அதுக்கு முன்னாடி தமிழ் உலகமே பேச இல்லை. ஆங்கிலத்தில் கூட ரேராக தான் இருக்கும் அரபிக் ஸ்டூடெண்ட்னா. அப்ப மார்டின் லிங்க்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒருவர் எழுதியார். அவர் முஸ்லீம் இல்லை, மார்டின் லிங்க்ஸ், ஹி இஸ் எ கிறிஸ்டியன். அவர் எழுதிய ஒரு நூலை தான் எங்களுடைய சிலபஸ். ஒரு ஆத்தென்டிக் இன்ஃபர்மேஷன் என்பதனை ஆங்கிலத்தில் கூட அவ்வளவு ஈஸியாக பெற முடியாத நிலை இருந்தது. இன்றைக்கு நமக்கு அதாவது நம்முடைய கையிலுடைய மிக அந்த சொற்பத்தில் அடக்கக்கூடிய அளவிற்கு இந்த மொபைல் போன்ல கூட சீரா நபி அப்படி கொட்டி கிடக்கிறது. ஆனால் நமக்கு அந்த விருப்பம் இருக்கிறதா? ஆக அந்த நபர் கேட்டார் அல்லவா, நான் என்னுடைய இரட்சகனை நேசிக்கிறேன், அதற்கு இறக்கப்பட்ட அந்த அதாவது வசனம் என்ன? இன் குந்தும் துஹிப்பூன் அல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை நேசித்தீர்கள் என்றால் ஃபத்தபிஊனி யுஹ்பிபுக்கும் அல்லாஹ், என்னை பின்பற்றுங்கள். இத்திபா, அதான் இத்திபா சுன்னா என்று சொல்வார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவதை கொண்டுதான் ஜெயம். நிரந்தர உலகத்திற்கான ஒரு தீர்வு என்பது அன்னலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவதை கொண்டுதான். அது அல்லாத கல்வி பயனற்ற கல்வி, யூஸ்லெஸ். மறுமை என்று நிரந்தரம் என்று நாம் ஏற்றுக்கொண்ட பிறகு, அதனை நம்பிய பிறகு, உலகம் என்று நாம் சதாவும் அதிலேயே மூழ்கி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், அதிலே மறுமையினுடைய அந்த காலத்திற்கு சேமிக்க வேண்டியதை தொலைத்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், எவ்வளவு பெரிய கைசேதம் மிக்கவர்கள் நாம். இங்குதான் சிந்திக்க வேண்டும். எனவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ என்பது ஏதோ இதுவும் ஒரு டைம் பாஸுக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்டாங்க போல அப்படின்லாம் நினைச்சு கொள்ள வேண்டாம். எல்லாமே பர்பஸ்ஃபுல், மீனிங்ஃபுல். அல்லாஹும்ம இன்னா நஊது பிக மின் இல்மின் லா யன்ஃபஅ, அல்லாஹ்வே உன்னிடத்தில் அந்த சோர்வு, கோழைத்தனம், தளர்ச்சி, அதாபுல் கபர் இதையெல்லாம் விட்டு காவல் தேடிய அன்னலார் இதையும் தேடுகிறார்கள் சேர்த்து. பயனற்ற கல்வியை விட்டு என்ன பாதுகாத்துடு. இப்ப நம்ம வரையறுப்போமே, ஒரு நாளைக்கு வரையறுப்போம், நாம் தூங்கக்கூடிய நேரம் எவ்வளவு, மொபைல் போன் பார்க்கக்கூடிய நேரம் எவ்வளவு, நண்பர்களோடு பேசக்கூடிய நேரம் எவ்வளவு, குடும்பத்தில் உள்ள பெற்ற பிள்ளைகள் அல்லது பிள்ளைகள் தன்னுடைய பெற்றோர்களோடு உரையாடக்கூடிய நேரம் எவ்வளவு, வெளியிலே எத்தனையோ கேளிக்கைகள் இருக்கின்றன, ஹோட்டல்கள் இருக்கின்றன, விடுதிகள், இஷ்டம் போல சாப்பிட்றதுக்கு சுவைமிக்க விடுதிகள். இப்ப சென்னையில எங்க பார்த்தாலும் சாப்பாடு இடம் தான், எங்கேயும் சாப்பாடு தான். சாப்பாடு இல்லைன்னா செத்து போயிடுவாங்கிற அளவுக்கு ஹோட்டலை திறந்து வச்சிருக்கிறாங்க. அதுவும் விதவிதமான சாப்பாடு, அங்க மல்டி ஸ்டோரி பில்டிங்ல விதவிதமான ஹாஸ்பிட்டல், அதுவும் தனித்தனி டிபார்ட்மெண்டா, ஒரு டிபார்ட்மெண்டே ஒரு மல்டி ஸ்டோரி பில்டிங். இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க, இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க, நாங்க அதுல ஸ்பெஷலைசேஷன், நாங்க இதுல ஸ்பெஷலைசேஷன்.
ஹார்ட்டுக்கு வந்து இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனா அங்க சூப்பர் டாக்டர் ஒருத்தர் இருக்கிறாரு. அந்த ஹார்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணணுமே, அதுக்கு நபியினுடைய வாழ்க்கையை பின்பற்றி இருந்தால் அந்த ஹாஸ்பிட்டல் அவசியப்பட்டிருக்காது. உடலினுடைய ஆரோக்கியத்தை பேணி இருக்க வேண்டுமே, அதுக்கு அன்னலாரை பின்பற்றி இருந்தால் உணவு விடுதிகள் நமக்கு தேவைப்பட்டிருக்காது. நேரத்தை மிச்சப்படுத்தக்கூடிய விஷயத்திலே எவ்வளவு நேரத்தை மறுமைக்காக பயன்படுத்த முடியும் என்பதனை உள்ளபடியாகவே சிந்தித்தால் எது பயனுள்ள கல்வி என்பதனை நாம் முடிவு செய்திருப்போம். பயனுள்ள கல்விக்கு மட்டும்தான் நம்ம நேரத்தை கொடுப்போம். பயனுள்ள கல்வியிலே சயின்ஸ் வரும், மேத்ஸ் வரும், டெக்னாலஜி வரும், இன்னும் உலகில் உள்ள எல்லா படிப்புகளும் வரும். பயனுள்ள கல்வி என்பது அந்த ஹியூமன் பீயிங்குக்கு அது தேவையான கல்வி, இந்த உலகை பாதுகாக்கக்கூடிய கல்வி, இந்த உலகினுடைய மாஸ் பொல்யூஷனிலிருந்து உலகத்தை வென்றெடுக்கக்கூடிய கல்வி, என்வைரன்மெண்ட் என்று சொல்லக்கூடிய சுற்றுச்சூழலை பாதுகாக்கக்கூடிய கல்வி. ஒரு நாட்டினுடைய குப்பையை கண்டெய்னராக கொண்டு போய் இன்னொரு நாட்டினுள் வந்து அதை கொட்டுவது, அந்த கடலிலே போய் கொட்டுவது. என் கடலில் கொட்டுவதற்கு உனக்கு என்ன அருகதை இருக்கிறது, எப்படி நீ கொட்டலாம் என்று கேட்பதற்கு கூட இந்த கல்வி இல்லாத மக்கள் அங்கே ஆப்பிரிக்காவை பார்த்து கொண்டிருக்கிறோம். அங்குள்ள வளங்களை எல்லாம் சுரண்டி கொள்வது, இஷ்டம் போல டாரிஃபுகளை ஏற்றுவது. வாயில வந்து டாரிஃப், யாருடைய பணம், யாருடைய வளம்? ஆப்பிரிக்காவில் இருந்து, நம் நாட்டு இந்தியாவில் இருந்து, இங்க இருந்து தான் ராலையே எடுத்துட்டு போயிடறான். ஒரு சோளம்டா, சோளத்தை வந்து விளைச்சல் பண்ண உடனேயே அதை அப்படியே வந்து கைப்பற்றிட்டு போயிடுறது, அதிக விலையை கொடுத்து வாங்கிட்டு போயிடுறது. பிறகுதான் சோளத்திலேருந்து யுரேனியம் தயார்படுத்த முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அது வெவ்வேறு விதத்துக்கு நம்ம உணவுக்கு மட்டும்தான் சோளம்னு நினைச்சிட்டு இருப்போம். அவன் வந்து யுரேனியத்தை வந்து அதுல இருந்து எடுக்க முடியும்னா அதை எடுத்துட்டு இருப்பான். அதுக்குள்ள ரா எங்கேருந்து போகுது? நம்ம நாட்டுல இருந்து போகும், வேற நாடுகள்ல இருந்து போகும், மூன்றாவது நாடுகள். இவன் யாரு? டெவலப்டு கண்ட்ரி. இவன் சிந்திக்கக்கூடிய சிந்தனை எல்லாம் உலகை அழிக்க வேண்டும், ஆயுதங்களை உற்பத்தி செய்ய வேண்டும், உலகத்தினுடைய வளத்தை கொள்ளையடிக்க வேண்டும், உலகத்தில் உள்ள மக்களை தனது அடிமைகளாக ஆக்கி வைத்திருக்க வேண்டும். நாம் எப்போதும் ஜாம் என்று வாழ வேண்டும், அதிகாரம் மிக்கவர்களாக இருக்க வேண்டும், ஆணவம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். இது அத்தனையும் கலைந்து சுக்கு நூறாக்கக்கூடியது இந்த தீனினுடைய கல்வி. இந்த தீனினுடைய கல்வி என்றாலே பணிவை கற்றுத்தரவு, சிம்பிளிசிட்டி, ஹியூமிலியேஷன், ஹம்பிள்னஸ். இதுதான் இந்த தீன் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய விஷயம். எங்கிருந்து படிப்பது? நபியினுடைய வாழ்க்கையிலிருந்து படிக்க வேண்டும். நபியினுடைய வாழ்க்கை எங்கே இருக்கிறது? குரானில் இருக்கிறது, ஹதீஸில் இருக்கிறது, அவர்களுடைய வாழ்க்கை புத்தகங்களிலே இருக்கிறது. அதுதான் உண்மையான கல்வி. ஆக நான் வந்து கல்வி, பயனுள்ள கல்வி, பயனற்ற கல்வின்னோனையும் இவர் ஸ்கூலுக்கு போகக்கூடாதுன்னு சொல்றாருன்னு தவறாக எண்ணிக்கொள்ள வேண்டாம். இன்றைக்கு ஸ்கூல்களும் மிகப்பெரிய பல்கலைக்கழகங்களும் திணறிக் கொண்டிருக்கின்றன. பெரிய பெரிய கம்பெனிகளிலே மாத சம்பளம் பல லட்சம் வாங்கக்கூடியவன் ரிசைனேஷன் பண்றான், ராஜினாமா செய்கிறான், வேலையை விட்டுட்டு ஓடுறான். ஏன் நான் படிச்சது வந்து ஹியூமன் பீயிங்கை அழிப்பதற்கு அல்ல, ஹியூமன் பீயிங்கை வந்து பாதுகாப்பதற்கு. ஆனால் காசா என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியிலே ஒட்டுமொத்தமாக இனப்படுகொலை, ஜீனோசைட் என்று எல்லாருமே ஒத்துக்கொள்கிறார்கள், எல்லா நாடும் ஒத்துக்கொள்கிறது. என்ன செய்ய முடிகிறது? ஆக சிந்தனை, அந்த சிந்திக்கக்கூடிய கோணம். உலகில் உள்ள அத்தனை பேரும் மனிதர்கள் நேசிக்கப்பட வேண்டியவர்கள். மனிதர்களை தாண்டி கால்நடைகள், பறவைகள், கடலில் இருப்பவை எல்லாமே நேசிக்கப்பட வேண்டியவை. இது எங்கிருந்து பெற முடியும்? அண்ணல் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையிலிருந்து பெற முடியும். எத்தனையோ பல ஹதீஸ்களிலிருந்து நாம் பார்க்கிறோம். ஒரு ஒட்டகம் அழுது கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்து ஒரு முறையிட்டது என்று. இன்னொரு பிராணி, ஆடு என்று அல்லது மாடு என்று நினைக்கிறேன், அது இந்த மாதிரி வந்து அதாவது அழுது முறையிடுகிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உடனே அந்த ஓனரை கூப்பிட்டு தான் பேசுறாங்க, ஏப்பா அது வந்து நீ அதை பட்னி போட்டு வச்சிருக்கீங்க, அந்த ஒட்டகம் அதை நீ பட்னி போட்டு வச்சிருக்கீங்க, கண்ணீர் வடிக்குது. அந்த ஒட்டகத்தை அப்படியே வந்து அதை வந்து தடவி கொடுக்குறாங்க. உடனே கண்ணீரை வந்து அதை நிறுத்தி கொள்கிறது. ரிவாயத்துல வருது, ஹதீஸ்ல வருது. மெர்சி டு த மேன்கைண்ட். நோ நாட் ஹி இஸ் த மெர்சி டு த மேன்கைண்ட் அலோன், he is the mercy to the universe, mercy to the universe, rahmatul lil alamin, wama arsalnaka illa rahmatan lil alamin. அண்ணலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லி வைத்தது குர்ஆனில், அகிலத்தாருக்கெல்லாம் உங்களை நபியே நாம் அருக்குடையாக ஆக்கி வச்சிருக்கிறோம். மெர்சி, இரக்கத்தை அண்ணலாரிடத்திலிருந்து பார்க்க முடியும். உலகம் எப்படி நடத்தப்பட வேண்டும், உலகத்திலே எப்படி ஆட்சி செலுத்தப்பட வேண்டும், மக்களின் உயிர் எப்படி பாதுகாக்கப்பட வேண்டும்,
ஒரு உயிரை கூட மாய்ப்பதில் அதிலே எந்த விதமான ஒரு அலட்சியமும் காட்டிவிடக் கூடாது என்ற அளவிற்கு அந்த உயிர் மீதான பாதுகாப்பு எந்த அளவிற்கு அது சட்டமாக ஆக்கப்பட வேண்டும் என்பதனை எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொந்த வாழ்க்கையில 23 ஆண்டு காலத்துல நிறுவி விட்டு சென்றவர்கள். இதுதான் உண்மையான பாடம். இதுதான் பாடம். அதனாலதான் சொன்னேன், பல்கலைக்கழகங்கள் திணறிக் கொண்டிருக்கிறது. பல்கலைக்கழகங்களுடைய மாணவர்கள் ஐரோப்பாவில், அமெரிக்காவில் பல்கலைக்கழகத்தினுடைய மாணவர்கள் அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. என்ன நடக்கிறதோ ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. கூகுள் போன்ற, மைக்ரோசாப்ட் போன்ற அலுவலகங்களிலே பணி செய்யக்கூடியவர்கள் அவங்களுடைய சொந்த உணர்வு, முஸ்லிம் இல்லை, முஸ்லிம் அல்லாதவர்களை சொல்கிறேன், சொந்த உணர்வு அங்கே உதைக்கிறது. நான் இங்க ப்ரோக்ராம் பண்றேன், நான் என்ன ப்ரோக்ராம் பண்றேனோ இந்த ப்ரோக்ராம் எங்க பயன்படுதுன்னா காஜாவுடைய ஜெனோசைடுக்கு பயன்படுது. என் கண் முன்னாடி ஒரு குழந்தை செத்து அங்கே மடிகிறது அல்லது அரைக்குறையாக தூக்கி ஓடி செல்லப்படுகிறது, மருத்துவமனைக்கு தூக்கி செல்லப்படுகிறது. இந்த ப்ரோக்ராம் நான் செய்தது, இந்த ப்ரோக்ராம் என்னுடைய ப்ரோக்ராம். என்னுடைய மைண்ட் அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை. இது பயனுள்ள கல்வி. இவன் மைண்ட் எதை டினை பண்ணுகிறது? மனித உயிரை பாதுகாக்க வேண்டும், மனித உயிரை அழிக்க கூடாது என்பதனை பற்றி அவன் மைண்ட் யோசிக்குது. பல லட்சம் சம்பளத்தை பற்றி கூட யோசிக்கல. இது இன்றைய உலகத்தின் நிலை. நான் ஸ்டோரியில இருந்து, எபிக்ஸ்ல இருந்து பேசவில்லை. இன்றைய உலகத்தினுடைய உண்மையான யதார்த்த நிலையை சொல்லி காட்டுகிறேன். இதுதான் நபி வகுத்து தந்த பாதை. உதைக்கும் நம்முடைய அந்த உள்ளம் என்பது ஃபித்ரா என்று சொல்லக்கூடிய இயற்கை அடிப்படையில் அமைக்கப்பட்டது. இயற்கை என்பது நன்மையை பற்றி எவ்வளவு வேண்டுமானாலும் சிந்திக்கும். தீமையிலே கடுகளவு சிந்திக்கின்ற போது கூட குறுகுறுக்க ஆரம்பித்து விடும். கில்ட்டினஸ் என்று சொல்லுவோம். கில்ட்டி கான்சியஸ்னஸ். அந்த கில்ட்டினஸ் கொஞ்சம் உள்ளத்தை அப்படி தட்ட ஆரம்பிச்சிடும். எப்பா, இது வரைக்கும் நீ யோசிச்சது வரைக்கும் கொஞ்சம் ஓகே, அட்மிட் பண்ண முடியும். இதுக்கு மேல நீ திங்க் பண்றிய, கொஞ்சம் நவுட்டிக்கப்பா. அதை உன்னை டீரெயில் பண்ணிடும். தண்டவாளத்தை விட்டு உன் வாழ்க்கையை எங்கேயோ கொண்டு போய் சறுக்கி விட்டு விடும். அதை விட்டு நீ தவிர்த்து கொள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நம்முடைய தீன் நமக்கு வழிகாட்டுகிறது. நம்முடைய உள்ளம் அது ஃபித்ராவாக இயற்கை தன்மையோடு இருக்கிறது. இயற்கை தன்மையோடு அதுக்குள்ள விதைக்கக்கூடிய நான் தவறு இழைக்கிறேன். அந்த சூழலிலே வாழ்ந்து கொண்டு அங்கே ஒரு நட்பு வட்டாரம், அங்கே ஒரு சமூகம், அந்த சமூகத்திலே எது அவர்களுடைய விருப்பு வெறுப்பு, அவர்களுடைய ஆடை வடிவங்கள், அவர்களுடைய விருப்பங்கள் வெறுப்புகள், அவர் உண்ணக்கூடியது புறக்கணிக்கக்கூடியது, இப்படி அந்த குழுவாக சேர்ந்து நாம் என்ன செய்கிறோம்? அடிப்படையை விட்டு விலகுகிறோம். குழு மனப்பான்மை என்று சொல்வார்கள். அரபியில அது அசபியத் என்று சொல்லப்படும். குழு மனப்பான்மை என்பது இன்றைக்கு இருக்கக்கூடிய ரேஷியல் சிந்தனைகள், ரேஷிஸ்ட் ஐடியாலஜிஸ். இன்றைக்கு வளர்ந்த நாடுகள் என்று சொல்லக்கூடிய எல்லாத்துட்டையும் இருக்குது. நிறம் கூட பிடிக்காது. இன்றைக்கு பிரான்ஸ்ல மிகப்பெரிய சேலஞ்சாக இருக்கிறது. ஒரு வெள்ளைக்காரன், பிரான்ஸ் என்று சொன்னால் ஒரு மஞ்சள் நிறத்தவன், ஒரு வெள்ளை நிறத்தவன் என்று வரும்போது நம்மை போன்ற ஸ்கின்ல உள்ளவனை பார்த்தானே அருவருக்க ஆரம்பிச்சிடும். அவனுடைய உள்ளத்துல அது ஒரு கிரைமாக அவன் பார்க்கிறான். என்னுடைய உருவத்தை, என் மேல என்ன நேரத்துல ஸ்கின் இருக்குதோ அந்த ஸ்கின்னை பார்ப்பதற்கு அவன் தயாராக இல்லை. முடிந்த வரைக்கும் அந்த இடத்தை விட்டு காலி செய்வதில் அவன் குறிக்கோளாக இருக்கிறான். அவனுக்கு வழங்கப்பட்ட கல்வி அது. அவனும் ஃபித்ராவோடு தான் பிறந்தான். அவன் கரப்ட் பண்ணப்பட்டிருக்கிறான். ஆக சீரிய கல்வி என்பது தீனை திறந்து பார்த்தால் கிடைக்கும். சீரிய கல்வி என்பது குர்ஆனை திறந்து பார்த்தால் கிடைக்கும். சீரிய சிறந்த கல்வி என்பது அன்னலாரனுடைய வாழ்க்கையை தொடர்ந்து பார்த்தால் கிடைக்கும். அதைத்தான் நாம் படிக்க வேண்டும், அதை விரும்ப வேண்டும். அந்த விருப்பத்தில் தான் மறுமையில் நமக்கு வாக்களிக்கப்பட்ட சொர்க்கம் இருக்கிறது. அந்த ஈமானோடு கூடி எப்போதும் அந்த நினைவோடு இந்த உலகிலே வாழ வேண்டும். அதைத்தான் இந்த ஜுமாவினுடைய இந்த சிறிய நேரத்திலே எனக்கும் உங்களுக்குமான வசியத்தாக சொல்ல ஆசைப்படுகிறேன். அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிரு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. அம்மா பஅத். அல்லாஹ் தஆலா இப்படி சொல்லி காட்டுகிறான். மன் கான யுரீதுல் இஸ்ஸத ஃபலில்லாஹில் இஸ்ஸத்து ஜமீஆ இலைஹி யஸ்அதுல் கலிமுத் தய்யிப் வல் அமலு ஸாலிஹு யர்ஃபஅ
வல்லதீன யம்குரூன ஸய்யிஆத்தி லஹும் அஸாபுன் ஷதீத் வமக்ரு உலாயிக யபூர். இது ஒரு வசனம். இது 4 வரிகள் கொண்ட ஒரு வசனம். இதில் நான் உறுதி எடுத்த ஒரு இடம் என்பது அந்த பயனற்ற கல்வி என்று சொல்லக்கூடிய அந்த பிரார்த்தனைக்கு ஏற்ப அதனுடைய விளக்கத்திலே கொண்டு வரக்கூடிய இந்த வரிகள். இலைஹி யஸ்அதுல் கலிமு தய்யிப் வல் அமலு ஸாலிஹு யர்ஃபஉஹு. அழகான மணிமணியான அரபி மொழியை கற்றுக்கொள்ளுங்கள். அரபி மொழியை கற்கவில்லை என்றால் தயவு செய்து கற்றுக்கொள்ளுங்கள். மறுமையிலும் அது லாங்குவேஜாக இருக்கும். ஏனென்றால் சொர்க்கத்திலே குர்ஆன் ஒலித்து கொண்டே இருக்கும். குர்ஆனை உலகிலே ஓதி செல்லக்கூடியவன், ஓதி என்றால் ஹாஃபில்ங்கிற வெறும் அடைமொழியில அதை அடைக்க முடியவில்லை. ஏனால் குற்றத்திலே ஹாஃபிதும் ஹாஃபிது அல்லாதவர்களும் வேற்றுமையாக இல்லை. ஹாஃபில்னு சொல்லக்கூடிய அதிகமான மதரசாக்கள் நடைபெறுகின்றன, அதிகமான பெண் மதரசாக்கள் நடைபெறுகின்றன. இந்த பக்கம் ஹாஃபில்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள், இந்த பக்கம் ஹாஃபிலாத்துகள் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். விளைவு இந்த தீனை தூக்கி சுமக்குறாங்களா? இப்ப நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த சிந்தனையை அவங்க வீட்டிலையும் வெளியிலையும் கொண்டு போயிட்டு இருக்கிறாங்களா? ஹாஃபில் என்பது, உண்மையான ஹாஃபில் என்பது மறுமைக்கு என்னை சேர்த்து வைத்திருக்கிறோம் என்று எப்போதும் சிந்தித்துக் கொண்டிருக்கக்கூடியவன். அவனுக்குத்தான் அந்த ஈமான் தட்டி எழுப்ப வேண்டும். ஏன்னா குர்ஆனை மனனம் செய்தவன், அவனுக்குத்தான் தட்டி எழுப்ப வேண்டும். அம்ரு பில் மஅரூஃப் நஹி அனில் முன்கரில் அவன் தான் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். அது அவனுடைய அப்ஜெக்டிவ், அதுதான் அவனுடைய பிரின்சிபல். மறுமையிலே சொர்க்கத்திலே குர்ஆனை ஓதக்கூடியவருடைய தரஜா என்ன தெரியுமா? ஓதுங்கள், உயருங்கள். இக்ரவு இர்தஃபஉ அவ் கமா கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த ஓதுங்கள் உயருங்கள் என்பதுல அந்த வரி இன்னும் அதிகமாக அந்த ஹதீஸ் சொல்கிறது. ஒரு வசனத்தை அவன் ஓதுனான்னு சொன்னா, இப்ப இந்த ஸ்டார்ல இருந்தா அடுத்த ஸ்டாருக்கு போயிடுவாங்க. ரெண்டுக்கும் இடைப்பட்டது பல ஆயிரக்கணக்கான மைல்கள் தூரம். சொர்க்கத்துல அவ்வளவு பெரிய தரஜாக்கள் இருக்குது. அனுபவிக்க வேணாமா? ஆசை வைக்க வேணாமா? உலகத்தில் உள்ள ஆசையெல்லாம் அனுபவிச்சுட்டு நேரத்தை ஃபுல்லா உலகத்துக்கு செலவழிச்சிட்டோம்னா மறுமைக்கு எம்டியா போறதா? கைசேதம் மிக்க ஒரு வாழ்க்கையை, அதாவது மண்ணறையில கூட ஒரு கேள்வி கணக்குக்கு முகம் கொடுக்க முடியாத ஒரு துர்ப்பாக்கிய நிலையை தழுவ வேண்டியதா? அது ஒரு முஸ்லீம் இல்லைன்னா போய் தொலைஞ்சிட்டு போகுது. அது நிரந்தரமான நரகம் என்று எடுத்துக்கொள்ள முடியும். நமக்கு சொல்லக்கூடிய நம்ம ஐடியாலஜி அப்படி சொல்லுகிறது. அவரவருடைய ஐடியாலஜி வேறு, என்னுடைய சிந்தனை இப்படி எனக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த வழியை பின்பற்றவில்லை என்று சொன்னால், வழி தவறி சென்றால், இல்லைன்னா நம்ம ஏன் அந்த பிரார்த்தனையை கேட்க வேண்டும்? இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலின். நீ நியமத் செய்தவர்களுடைய பாதை எனக்கு காட்டு. எப்படி காட்ட முடியும்? எனக்கு நீ கேட்கணும் பிரார்த்தனை. நியமத் செய்தவர்களுடைய பாதையை காட்டு. எப்படி காட்ட முடியும்? அந்த வாழ்க்கையிலே நடக்க வேண்டும். அப்ப அல்லாஹுடைய இந்த வசனம் என்ன சொல்கிறது? இலைஹி யஸ்அதுல் கலிமு தய்யிப். கலிமு தய்யிப் அப்படிங்கிற அந்த மணிமணியான வார்த்தையை தான் அரபி படிங்கன்னு சொன்னேன். கலிமு தய்யிப், நல்ல விஷயங்கள், அழகான வார்த்தைகள். நபியினுடைய பேச்சினுடைய வார்த்தைகள் ஹதீஸாக இருக்கிறது. எத்தனை அரபியினுடைய கிதாபுகளையும் எடுத்து உங்க முன்னாடி போட்டுக்குங்க. பல்கலைக்கழகத்தினுடைய லைப்ரரியில போய் நீங்க இருங்க, புத்தகங்களை திறந்து பாருங்க. ஒரு ஹதீஸை உருவி எடுத்து விடலாம். If you are really familiar with the hadith, the sayings of the messenger of Allah subhanahu sallallahu alaihi wasallam, அந்த ஹதீஸ் அந்த பேசேஜ்ல இருந்து உறுதி எடுத்துடலாம். அந்த வார்த்தையிலேயே சொல்லும் இது ஹதீஸ் என்று. குர்ஆன் என்பது அது உறுதிமிக்கது. இன்னா நஹ்னு நஸல்னா திக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதுன். அல்லாஹ்வுடைய இந்த திக்ரை, இந்த குர்ஆனை நாம இறக்கி வச்சா நாம ப்ரொடெக்ட் பண்ணுவோம். அதனுடைய அந்த இதுகளை எல்லாத்தையும் அல்லாஹ் தஆலா தன்னுடைய பொறுப்பில் வைத்துக் கொண்டான். ஹதீஸும் அவர்கள் பயன்படுத்திய வார்த்தையை கொண்டு நாம எந்த பக்கத்துல எத்தனை ஆயிரம் பக்கங்கள் இருக்கட்டுமே, அதிலிருந்து இது ஹதீஸ் என்று உருவி எடுத்து விட முடியும். அவ்வளவு சிம்பிளான வார்த்தை இது. கலிமு தய்யிப், கலிமு தய்யிப், அழகான வார்த்தை, ரசனையான வார்த்தை. யாருக்கும் இந்த இடைஞ்சலும் தராது, கேட்பதிலே எந்த பிரச்சனையும் இருக்காது. ஒரு அமலு இதுதான் மேல ஏறும்ன்றான் அல்லாஹ். இலைஹி யஸ்அதுல் கலிமு தய்யிப். யஸ்அது ஸைதனா மேல ஏறும். மேல ஏறினா ஆக்சிஜன் இருக்கணும், மனிதனா ஏறணும். அல்லாஹ் ஒரு வரையறை வச்சிருக்கான், எதெல்லாம் என் பக்கத்துல கொண்டு வரப்படணும்னு. அதை இந்த வசனத்துல சொல்றான். இலைஹி யஸ்அதுல் கலிமு தய்யிப். கலிமு தய்யிப்ங்கிற நல்ல விஷயம்தான் மேல ஏறும். அதோடு வேற என்ன ஏறும்? ஒல் அமலு ஸாலிஹ் யர்ஃபஉ. செய்யக்கூடிய நற்செயல்கள் ஏறும், உயரும், உயர்த்தப்படும். மீதிலாம் அப்ப என்ன செய்யும்? தொங்கிக்கிட்டு இருக்கோம், இல்ல பின்னாடி இங்க அனுப்பப்படும். அதுக்கு ஒரு அவகாசத்தை அல்லாஹ் நம்ம கொடுக்குறான். தௌபா செய்யறானான்னு பார்ப்போம், இஸ்திக்ஃபார் பண்றானான்னு பார்ப்போம், அப்படிங்கிற அவகாசத்தை கொடுக்கும். அது மெர்சி, அல்லாஹ்வுடைய மெர்சி. அது மறுமை வரைக்கும் நமக்கு அவகாசம். நம்முடைய மௌத்து, சக்கராத்து, தொண்டை குழியை அடையும் வரைக்கும் நமக்கு அவகாசம்.
ஆக உண்மையான கல்வியை தேட வேண்டும், பயனுள்ள கல்வியை தேடி தேடி அலைய வேண்டும், எங்கிருந்தாலும் அலைய வேண்டும். புகாரி என்று நாம் பேசுகிறோமே, புகாரா எங்கே இருக்கிறது? மக்கா எங்கே இருக்கிறது? பக்தாத் எங்கே இருக்கிறது? 7275 ஆதாரபூர்வமான ஹதீஸ் எங்கிருந்து எடுத்தார்கள் இமாம் புகாரி? 2 லட்சம் ஹதீஸ்ல இருந்து அப்படியே சளைத்து எடுத்தது. அதனாலதான் ஷிஹாவ் சித்தாவிலே முதல், குர்ஆனுக்கு அடுத்த ரேங்க். எவ்வளவு அலைஞ்சிருப்பாங்க. ஒருவேளை சாப்பாட்டை பத்தி அவங்க சிந்திச்சிருப்பாங்களா? எத்தனை நாள் நோன்பு வைத்திருப்பார்கள்? அவங்களுடைய நேரத்துல எவ்வளவு பரக்கத்தை கொடுத்திருக்கிறான் அல்லாஹ். அந்த கலிம தய்யிபை இன்றைக்கு நான் இங்க நின்று பேசுவதற்கு எனக்கு அந்த அந்த ஒரு நியமத் கிடைத்தது எப்படி? இதனை எனக்கு கடத்தி கொடுத்தவர் யார்? இமாம் புகாரி இல்லையா? இமாம் முஸ்லிம் இல்லையா? இதுதான் கலிம தய்யிப். இதிலிருந்து நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படி வாழ்கிறோமோ அது அமல் சாலிஹ். இந்த கலிம தய்யிப் இட் வில் லீட்ஸ் டு அமல் சாலிஹ். வேற எதையாவது குப்பை கோலத்தை போய் படிக்க வேண்டியது, நட்பு வட்டாரத்தோடு அலைய வேண்டியது, புதிய புதிய கல்ச்சர், புதிய புதிய ஃபேஷன் எல்லாத்தோடையும் அப்படியே கடக்க வேண்டியது. திடீர்னு ஒரு ஆடையினுடைய டிகினிட்டி, அது ஒரு டிகினிட்டி. இன்னைக்கு ஆடையில மேல உள்ள ஆடையும் கீழே உள்ள ஆடையும் ஒன்றும் சேர மாட்டேங்குது. ருக்கு செய்யும் போது பின்னாடி பார்த்தா கன்றாவியா இருக்கு. நான் இதை பல ஜும்மாக்கள்ல விமர்சனம் பண்ணியிருக்கேன், இங்க கூட விமர்சனம் பண்ணியிருக்கேன், இந்த ஜும்மால கூட அதை பற்றி பேசியிருக்கேன். அதையும் தாண்டி இப்ப என்ன தெரியுமா, இப்ப இன்னொரு புதுசான ஆரம்பிக்க வேண்டியிருக்கு. பேண்ட் போடுறாங்க. இப்ப நிறைய சிம்பிளா பேண்ட் கிடைக்குது. அது வீட்லயும் போட்டுக்கலாம், தொழுவும் போட்டுட்டு வர்றாங்க. பின்னாடி பார்த்தா அதுவும் 2 அப்படியே நடுவுல போடுற கோடு வரைக்கும் தெரியுது நம்ம உறுப்புடைய உள்ளூர். ஆடையினுடைய டிகினிட்டி. லிபாசு தக்வா தாலிக கைர் சவாத்திக்கும் ஒரீஷா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான் ஆடை பத்தி. சவாத்திக்கும் ஒரீஷா, மானத்தை மறைப்பது ஆடை. திறப்பதற்கு ஆடையா? இன்றைக்கு திறப்பதை ஃபேஷனாக ஆடை உலகம் இன்றைக்கு வடிவமைத்துக் கொண்டிருக்கிறது. அதனை வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறது. நம்ம வீட்டுல உட்காந்துக்கிட்டு கூகுள்ல போய், ஜிபேல போய், அந்த வெப்சைட்ல போய் தேட வேண்டியது ஆடையை, ஜிபேல போய் பண்ண வேண்டியது. நாளைக்கு பார்சல் வீட்டுக்கு வரும், அந்த டிஷர்ட் எடுத்து போட வேண்டியது. ருக்குவுக்கு போகும்போது பின்னாடி உள்ளது தெரியும். என்னடா இது துர்ப்பாக்கியம்! எங்கிருந்து இந்த கல்வியை நாம் பெறுகிறோம்? இந்த அமலு சாலிஹ் மேலே எழுப்பப்படுமா? இதுல ஏதாவது நல்ல சிந்தனை இருக்கிறதா? நல்ல பின்பற்றல் இருக்கிறதா? ஆக எந்த பக்கம் திரும்பி பார்த்தாலும் மறுமைக்கு நம்மை கையை பிடித்து கூட்டு செல்லக்கூடிய ஒரு கல்வி இருக்கிறது என்று சொன்னால் இந்த இறை கல்வி, இந்த இறை ஞானம். அதுல எல்லாமே வரும். உலகினுடைய எல்லா கல்விகளும் அதிலே அங்கம். யாருக்கும் இந்த கெடுதலையும் தராத கல்வி, எந்த உயிரையும் புனிதமாக கருதக்கூடிய கல்வி. எந்த சமூகத்தில் உள்ளவனும், எந்த நிறத்தில் உள்ளவன், நிலத்தில் உள்ளவன், வேறுபாடு உடையவன் எவனாக இருந்தாலும் தக்வாதான் தீர்மானிக்கும் ஏற்ற இறக்கத்தை. இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும். உங்களிலே சிறந்தவர் உங்களிலே தக்வாவில் சிறந்தவர்கள், இறை அச்சத்தில் சிறந்தவர்கள். இதைத்தான் தீர்மானிக்கும். ஏற்றம் இறக்கம் என்பது இப்படித்தான். நாட் பை ரிலிஜன், நாட் பை ரேஸ், நாட் பை கலர், நாட் பை எனிதிங். ஆக இப்படிப்பட்ட உயர்ந்த கல்வியை தேடுவோம். பயனற்ற கல்வியை விட்டு நம்மை பாதுகாத்துக் கொள்வோம். அன்னலாரினுடைய இந்த துஆவை அடிக்கடி நாம் அல்லாஹ்விடத்திலே மன்றாடி மன்றாடி கேட்போம். நல்ல ஒரு சமூகத்தை உருவாக்குவோம். அந்த சமூகம் செய்யக்கூடிய நற்செயல்களை கூட நமக்கு பின்பாக அதில் உள்ள ஒரு ஷேர் வர்ற மாதிரி நாம் எதையாவது செய்து வைப்போம். சதகத்துன் ஜாரியாவுக்கு மறுமையில அல்லாஹ்விடத்தில் முகமலர்ச்சியோடு நம்மை படைத்த ரபுல் இஸ்ஸத்தை நாம் சந்திப்போம். அப்போது அவன் நமக்கு வாக்களித்திருக்கக்கூடிய சொர்க்கத்தை அவனிடத்திலிருந்து பெறுவோம். நிரந்தரமாக அந்த நிரந்தர சுவனத்திலே அனுபவிப்போம். அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் அப்படிப்பட்ட நல்ல பதவிகளை வழங்குவானாக. உயர் சிந்தனைகளை நமக்கு வழங்கி உலகிலே அப்படி வாழ்ந்து மறுமையிலே அன்னலாரினுடைய அடியொட்டி வாழ்ந்த அவர்கள் உண்மையான கௌமுகளாக அவர்களுடைய ஷஃபாஅத்தையும் பெற்று அல்லாஹ்னுடைய உயர் பொறுப்பு பதவிகளை அடையக்கூடிய அந்த தௌஃபீக்கை நம் அனைவருக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹ் வழங்கி அருள்வானாக. ரப்பனா ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا إنك أنت التواب الرحيم. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون ولذكر الله أكبر.